வணக்கம் நண்பர்களே. உங்கள் இன்னர் வைப்ஸ் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்க வாழ்க்கையையே புரட்டிப் போடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, பணம் என்ன மரத்திலயா காய்க்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்வேன், பணத்த நீங்க சரியா கையாள கத்துக்கிட்டா அது உங்க வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற மரம் மாதிரி தான். ஆனா அந்த மரம் வளராம இருக்கறதுக்கு நாமளே தெரியாம சில கோடாரிகளை எடுத்து அதோட வேர வெட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மில் 90% பேர் செய்ற தப்பு என்ன தெரியுமா? அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம்னு நினைக்கிறது. அது பொய். உலகத்துல பல லாட்டரி வின்னர்கள் சில வருஷத்துல திரும்பவும் ஏழையான கதைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பணக்காரன் ஆகுறதுக்கு சம்பாத்தியம் மட்டும் போதாது. பணத்தை வெளியே போக விடாமல் தடுக்கும் அறிவு, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்ட காலி பண்ணிக்கிட்டு இருக்கீர, உங்கள ஒரு மிடில் கிளாஸ் வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்கிற அந்த 6 அபாயகரமான செலவுகளைப் பத்தி அணு அணுவா பார்க்கப் போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க சேமிப்பு எப்படி 100% மலையாய் குவியப் போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, நேரத்த வீணாக்காம விஷயத்துக்குள்ள போலாமா? முதல் செலவு, போலி கௌரவம், த சோஷியல் ஸ்டேட்டஸ் ட்ராப். நண்பர்களே, நாம செய்ற முதல் மற்றும் மிகப்பெரிய தப்பு ஷோ ஆஃப், அதாவது இல்லாத கௌரவத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. விளக்கம்: இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் வந்த பிறகு இந்த நோய் இன்னும் அதிகமாயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 50 இன்ச் டிவி வாங்கிட்டாருன்னா, நாம 55 இன்ச் டிவி வாங்கணும்னு துடிக்கிறோம். அவர் கார் வாங்கினா, நாம அதைவிட பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு பேர்தான் ரெட் ரேஸ். உளவியல் உண்மை. நீங்க ஒரு விலையுயர்ந்த வாட்ஸ் அல்லது கார் வாங்கும்போது மக்கள் அந்த பொருளைத்தான் பார்க்கிறாங்க, உங்களை இல்லை. சொல்லப்போனா, நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. எப்படி பணம் வீணாகிறது? தேவையில்லாத பிராண்டட் உடைகள், வசதிக்கு மீறிய ஆடம்பரத் திருமணங்கள், ஒவ்வொரு வருஷமும் மாத்தப்படும் ஸ்மார்ட் போன்கள். ஆக்ஷன் பிளான்: வாங்கும் முன் 30 நாள் விதி கடைபிடிங்க. ஒரு ஆடம்பரப் பொருள் வாங்கணும்னு தோணுனா 30 நாள் வெயிட் பண்ணுங்க. 30 நாள் கழிச்சு அந்த ஆசை அப்படியே இருந்தா மட்டும் வாங்குங்க. அப்ப தெரியும் அது உங்க தேவையே இல்லைன்னு. இரண்டாவது செலவு, சத்தமில்லாத சந்தாக்கள், தி சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். முன்பெல்லாம் கேபிள் டிவிக்கு மட்டும் மாசம் 200 ரூபாய் கட்டுவோம். ஆனா இப்போ நிலைமை வேற. நெட்ஃப்ளிக்ஸ் 499 ரூபாய், அமேசான் பிரைம் 1449 ரூபாய், வருடாந்திரம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் 899 ரூபாய், யூடியூப் பிரீமியம், ஸ்பாட்டிஃபை, ஆப் ஸ்டோர் சந்தாக்கள். கணக்கு பாருங்க. தனித்தனியா பார்க்கும்போது இது சின்னத் தொகை. ஆனா மொத்தமா சேர்த்தா மாசம் 2000 முதல் 3000 ரூபாய் வரை ஆகுது. வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இந்த 36,000 ரூபாயை ஒரு நல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா 10 வருஷத்துல அது 10 லட்சமா மாறியிருக்கும். என்ன செய்ய வேண்டும்? உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க. எதற்கெல்லாம் ஆட்டோ பே கொடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு முறை கூட பார்க்காத ஆப்ஸ்க்கு எதுக்கு பணம் கட்டணும்? இன்னைக்கே அதை கேன்சல் பண்ணுங்க. மூன்றாவது செலவு, உணவு டெலிவரி மற்றும் வெளி உணவுகள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்ட பணமே இல்லாம போறதுக்கு முக்கிய காரணம் ஸ்விக்கி மற்றும் ஜொமாட்டோ. உதாரணம்: வீட்ல தோசை ஊத்துனா ஒரு தோசைக்கு 5 ரூபாய் கூட செலவாகாது. ஆனா ஆவ்ல ஆர்டர் பண்ணா ஒரு ரோஸ்ட் 120 ரூபாய். அது போக டெலிவரி சார்ஜ் 40, பேக்கிங் சார்ஜ் 20, ஜிஎஸ்டி 10. கடைசியில 5 ரூபாய் தோசை 200 ரூபாய்க்கு உங்க கைக்கு வரும். பாதிப்பு: பணம் போகுது. ஹோட்டல் சாப்பாட்டுல இருக்கிற அதிகப்படியான உப்பு மற்றும் எண்ணெய்
உங்க ஆரோக்கியத்தை கெடுக்குது. அப்புறம் அதுக்கு மெடிக்கல் செலவு வேற. தீர்வு: வாரத்துல 6 நாள் வீட்டுச் சாப்பாடு, 1 நாள் மட்டும் வெளிச் சாப்பாடுன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கோங்க. மாசம் ரூ. 5,000 இதிலேயே மிச்சமாகும். 4வது செலவு: இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு மோகம், தி டெப்ட் பிரிசன். இப்போவே வாங்குங்க, அப்புறம் கட்டிக்கலாம். இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய். ஏன் இது ஆபத்து? இஎம்ஐ என்பது ஒரு போதை மருந்து மாதிரி. ரூ. 50,000 போனை ரூ. 4,000 மாசத் தவணையில வாங்கும்போது நமக்கு வலி தெரியாது. ஆனா அந்த போனை நீங்க கையில் எடுக்கும்போதே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க கட்டப்போற வட்டி குறையாது. கிரெடிட் கார்டு தந்திரம்: நீங்க கார்டுல தேய்க்கும்போது உங்களுக்கு பணம் போற வலியே தெரியாது. ஏன்னா கண்ணு முன்னாடி காசு போறதில்ல, வெறும் பிளாஸ்டிக் கார்டு தான் போயிட்டு வருது. இது உங்களை ஓவர் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். தங்க விதி: உங்ககிட்ட காசு இருந்தா மட்டும் பொருள வாங்குங்க. கடனில் வாங்குவது உங்கள் அடிமைத்தனத்தின் ஆரம்பம். 5வது செலவு: தள்ளுபடி விற்பனை, தி சேல்ஸ் இல்யூஷன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அல்லது எண்ட் ஆஃப் சீசன் சேல்னு பார்த்த உடனே நாம ஓடுறோம். உண்மை என்ன? உங்களுக்கு அந்த பொருள் தேவையே இல்லைனாலும் ஆஃபர்ல கிடைக்குதேன்னு வாங்குவீங்க. ரூபாய் 1000 மதிப்புள்ள பொருள ரூபாய் 500க்கு வாங்கும்போது நீங்க ரூபாய் 500 மிச்சப்படுத்தல, தேவையில்லாத ஒரு பொருளுக்காக ரூபாய் 500 வீணடிச்சிருக்கீங்க. டிப்ஸ்: ஷாப்பிங் போகும்போது ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போங்க. அந்த லிஸ்ட்ல இல்லாத எந்த பொருளையும் அது ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்காதீங்க. 6வது செலவு: தீய பழக்கங்கள், தி அல்டிமேட் மனி பர்னர். மது, புகைப்பிடித்தல் மற்றும் சூதாட்டம், பெட்டிங் ஆப்ஸ். கணக்கு: தி ஷாக்கிங் மேத். ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் அல்லது ஒரு கட்டிங் மதுவுக்கு ரூ. 150 செலவு செய்றீங்கன்னு வச்சுப்போம். மாசம்: 4,500 வருஷம்: 54,000 20 வருஷத்துல 10,80,000 வெறும் அசல் மட்டும். இதே பணத்தை 12% வட்டி வர்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா 20 வருஷம் கழிச்சு உங்க கையில 45 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு சின்ன பழக்கத்தை விட்டா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம். யோசிச்சு பாருங்க. பணத்த மழையாய் குவிக்க 3 ரகசியங்கள், போனஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். வெறும் செலவை குறைச்சா மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியணும். பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்த உடனே ரெண்ட், கரண்ட் பில் கட்டாதீங்க. முதல்ல ஒரு 20% எடுத்து ஒரு சேமிப்பு கணக்குல போட்டுடுங்க. மீதி இருக்கிற காசுல மட்டும் குடும்பம் நடத்துங்க. எமர்ஜென்சி ஃபண்ட். திடீர்னு வேலை போயிட்டா அல்லது உடம்பு முடியாம போனா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக ஒரு 6 மாச செலவுத் தொகையை எடுத்து வைங்க. இது உங்களுக்கு பயமில்லாத ஒரு மனநிலையை, இன்னர் பீஸ் கொடுக்கும். லேர்ன் ஹை இன்கம் ஸ்கில்ஸ். பணத்தைச் சேமிக்கிற நேரத்துல உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. அதிகமா சம்பாதிக்க என்ன வழின்னு தேடுங்க. உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பாளர் நீங்களே. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 விஷயங்கள் சாதாரணமா தெரியலாம். ஆனா இத நீங்க 1 வருஷம் சரியா ஃபாலோ பண்ணினா உங்க வாழ்க்கையில இருக்கிற பண கஷ்டம் 100% காணாம போயிடும். பணம் மழையாய் குவியணும்னா முதல்ல அந்த மழையத் தேக்கி வைக்கிற பாத்திரத்துல ஓட்டை இல்லாம பார்த்துக்கணும். அந்த ஓட்டைகளைத்தான் இன்னைக்கு நாம அடைச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க இன்னர் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் முன்னேறணும் இல்லையா? அடுத்த ஒரு அருமையான வீடியோவுல உங்களைச் சந்திக்கிறேன். அதுவரை உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.